இந்த தோல்வியை எப்படிக்கா பாக்குறீங்க? வேட்பாளரா நான் வந்து என் கூட எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 50, 60 பேர் களமாடினாங்க. கொள்கையை சொல்லி மக்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போடு தான் இருந்தாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு போடணும். அவங்களே நம்மள தேடி தேடி நெறைய இடங்கள்ல கூப்பிட்டாங்க. இப்ப அத வச்சு பார்க்கும்போது நிச்சயமா நம்ம வென்றுவோன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா இந்த தேர்தல் அந்த அந்த பண்ணும்போது அவங்க எல்லாம் ஒரே ஒரு வேட்பாளர்ன்னு சொல்லி ஒரு ஒரு சினிமா மாயையில போயிட்டாங்க. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே சொல்லுவாங்கல்ல, போன உடனே தடுமாறுற மாரி, அப்படி தடுமாறி தான் வந்து எங்களுக்கு போடல. இல்ல அப்படின்னா நிச்சயமா எங்க ஊர்ல வந்து வென்றதுக்கான எல்லா வாய்ப்பு சாத்தியக்கூறுமே இருந்தது. குறிப்பா நாம் தமிழர் கட்சியோட தோல்விக்கு விஜயோட வருகை தான் ரொம்ப முக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா குறிப்பா 8% வாக்கு வச்சிருக்கோம். அது கண்டிப்பா 10 to 15% ஆயிருக்கும். ஏன்னா திமுக, அதிமுக இருக்கிற கட்சியோட அந்த வெறுப்புங்கிறது இருந்துச்சு. அது இந்த விஜயோட வருகையை தான் மாத்திருச்சுங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் முதல்ல என்னன்னா, இன்னைக்கு இப்ப வந்திருக்கிற அந்த 4 விழுக்காடு தான் அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள். அப்ப இதுக்கு முன்னாடி 8.22 விழுக்காடு வாங்குனது என்ன அப்படின்னா, அரசியல் படுத்தப்படலைன்னா கூட அந்த 3 பேத்துல யாரு நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஏதோ அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனா இன்னைக்கு விஜய்னு ஒரு மாயை வந்த உடனே அரசியல் படுத்தப்படாதனால அந்த 4 விழுக்காடு இன்னும் வர இருக்கு. அந்த 8 விழுக்காடு சேர்த்து அங்கேயே போயிடுச்சுன்னு அவ்வளவுதான். இன்னும் நாங்க நிறைய இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தப்படணும். இன்னொன்று நாங்க நிறைய களப்பணிகள் நிறைய செஞ்சதுனால சொல்லுவாங்கல்ல, அதிகமான டோஸுமே சில பேருக்கு ஒவ்வாமை ஆயிரும் இல்லையா? அதனால மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி மக்கள் கேட்காமலே நிறைய இடங்களுக்கு நாங்கள் போய் உதவி செஞ்சுருக்கிறோம். அது கூட ஒரு வேளை ஒவ்வாமையா இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம அதையும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம வேலை பார்த்த 234 தொகுதி வேட்பாளரும் வந்து டெபாசிட் இழக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு? இது மனசு கஷ்டம் அப்படிங்கிறத விட நாம வந்து சரியா வேலை செஞ்சோம், அவ்வளவுதான். இப்போ என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கிடையாது, மக்களுக்கு தான். இது வந்து சரியா தேர்வு எழுதாம அவங்க தான் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. நாங்க வந்து வெற்றியை தான் செஞ்சிருக்கிறோம். கொள்கைப்படி இந்த 234 தொகுதி வேட்பாளரோ களத்துக்கு வரா